ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப் பிளான் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அண்ணா தம்பி அவங்க எல்லாருமே வந்து ராமேஸ்வரம் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எங்கே வரப்போகிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நானும் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். கிறிஸ்துவாலாம் போகிறோம், என்னை எங்கேயுமே இந்த லீவ் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ரித்வின் வீட்டில் ஒரே டார்ச்சலுங்க. மணிக்கு அந்த அன்னைக்கு வந்து டியூட்டி, ஸோ வந்து என்னால் லீவ் போட முடியாது, எனக்கும் வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஒரு நாள் ட்ரிப் தானே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுருந்தாங்க. பிள்ளைங்கள 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு நான் அவங்க கூட வந்து ட்ரிப் வந்து கிளம்பிட்டேன். காலையில் நேரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்குறதுக்காக போனோம். கூட்டம் மேஜராக இல்லை அப்படின்றனால டக்குன்னு வந்து நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த காட்டேஜ் வந்துட்டோம். அங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து அப்படியே இன்னொரு ஈஸ்வரன் கோயில் அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இந்த டே வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வந்துட்டோங்க.